எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த நாளுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, ஆண்டவரே 25 வருடங்கள் இந்த ஊழியத்தை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர். இந்த சபை மக்களும் ஆண்டவர்களுடைய அற்புத காரியங்களை நினைத்து நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் கூடி வருவார்கள். இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்தபோது, ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வார்த்தை, இதை என் ஜனங்களுக்கு சொல், இதை இந்த சபைக்கு சொல், இதை இந்த ஊழியத்திற்கு சொல் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அதனால் கிறிஸ்துவின் சேனை திருச்சபையே, கிறிஸ்துவின் சேனை ஊழிய குடும்பமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த சபையை பெருக பண்ணுவேன், இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபையில் அங்கமாயிருக்கிற, இன்றைக்கு சபைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நான் உன்னை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவேன், என் மகளே நான் உன்னை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவேன். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன், ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெருக போகிறாரு, உங்களுடைய விசுவாசம் பெருக போகிறாரு, ஆத்மாக்களை குறித்த பாரம் பெருக போகிறாரு, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பெருக போகிறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை காரியத்திலே, உங்களுடைய தொழில் காரியத்திலே, உங்களுடைய வருமானத்தின் காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணுவேன், உங்களுடைய குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்பது. எந்த காரியத்திலெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண விரும்புகிறார்? சில ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுவரைக்கும் அவனுக்கு ஒரு சந்ததி ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ ஆண்டவர் தரிசனமாகி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதனால ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தன் சொந்த தேசம், சொந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட்டு போனார். அந்த இடத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார். ஆண்டவர் இப்போ ஆசீர்வதிப்பார், இந்த வருஷம் ஆசீர்வதிப்பார், இந்த வருடம் அந்த நன்மை உண்டாகும், இந்த வருடம் அந்த நன்மை கிடைக்கும் என்று காத்து கொண்டே இருக்கிறார். 5 வருடம் 10 வருடம் கடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. சில சமயத்தில் மன சோர்வு அவருக்கு வருகிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே நடக்கவில்லையே, ஆண்டவர் சொன்னாரே அப்படி ஒன்று நடக்கவில்லை என்ற மன சோர்வு வருகிறாரு. ஒரு முறை ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனு கேடகம். அப்படி பேசினா ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு என்ன தரப்போறீங்க? எனக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்கலையே, என் சந்ததியினை பெருகவில்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் சோர்ந்து போய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், வெளியே வா ஆபிரகாம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா சொல் பார்க்கலாம், எண்ணி சொல். எண்ண முடியலை. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே மாதிரி உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணினதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி அவளை ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினார் என்று சொல்லிவிட்டு
இதோடு நிற்க போவது இல்லை, இன்னும் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். இந்த ஊழியம் அங்க சொன்ன மாதிரி 30 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 30 பேர் ஒரு வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம் 25 வருடத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சபையாக இத்தனை 1000 பேர் கூடி ஆராதிக்கும்படி தேவன் பெருக பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே பெருக பண்ணி இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன் என்பதற்கு இந்த சபை ஒரு சாட்சியாய் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இது வல்ல, இதை விட 1000 மடங்கு பெருக பண்ண நான் வல்லமை உள்ள தேவன், இதை விட நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட நீங்க பல ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோடு அல்ல, இந்த ஆசீர்வாதங்களை நான் உனக்கு பெருக பண்ணுவேன். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகும். அவங்களுடைய சந்ததி கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இருக்கும். அதை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தம்பதிகள் 18 வருஷமாய் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள், 18 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணினார்கள், பல மருத்துவம் செய்தும் கூட குழந்தை உண்டாகிற சூழ்நிலை இல்லை. கடைசியில் மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி ஆகிவிட்டது. மருத்துவத்தில் என்னென்ன வசதிகள் உண்டோ அதையெல்லாம் செய்து பார்த்தாகிவிட்டது. அதனால் இனி உங்களுக்கு நேச்சுரலாக குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது குழந்தை தத்தெடுத்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனுடைய மனதை மிகவும் பாதித்தது. இனி கடவுளைத்தான் நம்ப வேண்டும் என்று புண்ணிய ஸ்தலங்கள் பக்தியோடு கூட பல இடங்களுக்கு போனார்கள். பலவிதமான அவங்க பரிகாரங்களை செய்தார்கள். அலைந்து அலைந்து பல இடங்களுக்கு போய் அதற்குள்ளே சில வருடம் கடந்து விட்டது. பணம்தான் செலவாயிற்று, ஆனால் அவளுக்கு நன்மை கிடைக்கவில்லை. ரொம்ப மனம் சோர்ந்து போனார்கள். அந்த சகோதரர் சொல்லுகிறார், சிலருடைய குடும்பத்தார் உறவினர்கள் பரிகாசமாய் பேசுவதை பார்த்துவிட்டு செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணி மறித்து விடலாம் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்ததாம். ஏனென்றால் சமுதாயம் அவளை புறக்கணித்தது. ஒரு உறவினர் வீட்டுக்கு போக முடியாது, ஒரு திருமண வீட்டிற்கு போக முடியாது. அவருடைய மனைவியை புறக்கணிப்பார்கள். இங்க நிற்காத, அங்க நிற்காத, உனக்கு தான் குழந்தை இல்லையே, குறை சொல்லி காயப்படுத்துவார்கள். துக்கத்தோடு அழுது கொண்டே வீட்டுக்கு திரும்புவார்கள். அதன் பிறகு எந்த சொந்தக்காரங்க விசேஷங்களுக்கும் போவதே இல்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற வேதனையான சூழ்நிலை. அப்பதான் டிவியில் இயேசுவை பற்றி சொல்றாங்க. இயேசு ஆசீர்வதிக்கிறாராம் என்ற செய்தியை யாரோ அவங்களுக்கு சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்த போது இயேசுவின் மேல ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டாக ஆரம்பித்தாரு. அதுல இந்த வாக்குத்தத்த வசனம், உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், என் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அப்ப நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் அவரிடத்திலே போனால், அவரிடத்திலே வேண்டினால் நம் சந்ததி பெருகும் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளே துளிர்விட ஆரம்பித்தாரு. கணவனும் மனைவி உட்கார்ந்து ஆண்டவருடைய செய்தியை கவனமாய் கேட்டார்கள். நீ எங்க போக வேண்டாம், எந்த இடத்திற்கு போக வேண்டாம், எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம். விசுவாசத்தோடு கணவன் மனைவி இணைந்து ஜெபித்தால் இயேசு உங்களை ஆசீர்வதித்து விடுவார் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. வீட்டிலேயே டிவிக்கு முன்னால முழங்கால் படியிட்டு கணவன் மனைவி கைப்பிடித்து, இயேசுவே நீங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்றும் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்றாங்க. நாங்க எல்லா இடத்திலும் போய் ஏமாற்றப்பட்டு விட்டோம், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுங்க. உள்ளமுடைந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். சரியாக ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த மகளை பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவில்லை, விவரித்து சொல்ல முடியாது. எங்க குழந்தை எடுத்துக்கொண்டு தெருக்களிலே கம்பீரமாய் நடந்தோம். எங்களை பரிகாசம் பண்ணினவர்கள், ஏளனம் பண்ணின அந்த மக்களுக்கு மத்தியில எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியை பெருக பண்ணின ஒரு தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் இல்லாததினால மனசோர்ந்து போய் வந்திருக்கலாம். எங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே, என் மகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே, என் மகனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லையே. 5 வருஷமாகிவிட்டது, 10 வருஷமாகிவிட்டது, 15 வருஷமாகிவிட்டது என்று உள்ளத்தில் ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்,
உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் உடைய சந்ததியில் உண்டாகும், நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திரம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அங்கே யோபு 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. சாத்தானே ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மீது எனக்கு கவனம் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கேட்கும்போது சொல்லுகிறான், நீர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், சொத்துக்களை தந்திருக்கிறீர், ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லா நன்மைகளை தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, தேசத்தில் அவனுடைய சம்பத்துகள் பெருகிற்று, நீர் அவனை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறீர். ஒரு ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க, எதுங்க இவ்வளோ பெரிய மந்த, இவ்வளோ ஆடு மாடு நிற்குது, ஒட்டங்கள் நிற்குது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருக்குங்க இது? அது யோபுக்கு சொந்தங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம், பெருகிக்கிட்டே இருக்க மந்த. இந்த இடம்லாம் இதெல்லாம் யோபுக்கு தான், இந்த தோட்டம்லாம் அதெல்லாம் யோபுக்கு தான். எல்லாமே யோபுடைய சம்பத்து சொத்துக்கள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறார், பெருகி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உடைய வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், உடைய சொத்துக்களை பெருக பண்ணுகிறவர், வியாபாரத்தை பெருக பண்ணுகிறவர், வேலை செய்கிறவர்களை வேலையிலே உயர்த்தி உங்களை பெருமைப்படுத்துகிறவர். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டே இது போதும் அப்படின்னு இருக்கிற தேவன் அல்ல. நமக்கு தான் போதும் என்கிற மனம் இருக்கணும். ஆண்டவர் எங்களை நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது ஆண்டவர் பார்ப்பார், இல்லை இல்லை எனக்கு அதில் திருப்தியே இல்லை. நீங்கள் ஏன் பிள்ளைங்க, நீங்கள் என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இது போதாது, நான் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நான் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அநேக வருஷத்துக்கு முன்னால தூத்துக்குடியில் ஒரு சகோதரர் சொன்னாங்க, ஒரு சின்ன ஃபேக்ட்ரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து திறந்து வச்சு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று நான் போனேன். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, அதில் ஒரு 4-5 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு ஃபேக்ட்ரி தொழில். அவங்க ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம். அவங்க போய் அவங்க குடும்பத்தார் வந்திருந்தார்கள். அது பார்த்து கொஞ்சம் மிஷின்கள் இருந்தது, ஒரு 4-5 பேர் தான் வேலை செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதற்காக ஜெபம் பண்ண தனியாக இருந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்து விட்டு அந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன். சுற்றிலும் காடாக இருக்குது, இந்த பக்கமும் உடமரங்கள், இந்த பக்கம் உடமரங்கள், சுற்றிலும் காடாக இருக்கிறாரு. நான் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்லார் என் மனதில், இந்த எல்லைகளை எல்லாம் இந்த குடும்பத்துக்கு நான் தரப்போகிறேன், நான் அவளை பெருக பண்ண போகிறேன். நான் சும்மா கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மனசில் ஆவியானவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் இவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், பெருக பண்ண போகிறேன் என்று. நான் அவங்களை கூப்பிட்டு கேட்டேன், இந்த இடம்லாம் யாருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வேறு ஆட்களுக்கு உரியது, நம்ம இடம் இவ்வளவுதான் என்பதாய். இந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுது, நீங்கள் இன்னும் பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, பெருக பண்ண ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்று. அவங்க சிரித்து கொண்டாங்க, அவ்வளவுதான். சில வருடங்கள் கழிந்தது. அவங்க மறுபடியும் எங்கள் ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தணும், நீங்கள் வாங்க ஒரு நாள் வந்து செய்தி கொடுத்து பிளஸ் பண்ணுங்க. நான் போயிருந்தேன். அதே ஃபேக்ட்ரி சுற்றிலும் உள்ள ஏக்கரா ஏராளமான எல்லைகளை கர்த்தர்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்திருந்தார். பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய தொழில். இப்போ 100கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பெருக பண்ணி இருக்கிற தேவன், அதுதான் தேவனுடைய விருப்பம். சின்னதா நீங்க ஆரம்பித்து ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தீர்கள், ஆனால் தேவன் அதை பெருக பண்ணுவார். யோபனுடைய சம்பத்து சொத்துக்கள் தேசத்திலே பெருகிற்று. கர்த்தர் அப்படித்தான் உங்களையும் பெருக பண்ண விரும்புகிறார். ஒரு சமயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கணும் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரு அழகான ஒரு ஃபேக்ட்ரி, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள். அங்கே போய் ஜெபம் பண்ணி ஃபேக்ட்ரி திறந்து வச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நாள் கழித்தது மறுபடியும் வந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ், அதை நீங்கள் திறந்து வைக்க வரணும்னு சொன்னாங்க. சரி என்று நான் போனேன். இந்த பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக இருக்குது, பக்கத்தில் இன்னொரு பிஸ்னஸ். ரொம்ப ஆசீர்வதித்து ஜெபிச்சுட்டு வந்தேன். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்தது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி, நீங்கள் வரணும் பிரதர்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார்.
போனா பாருங்க, பெருக பண்ணி கொண்டே இரு. அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்க பெருக வேண்டும். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வருமானத்தை நான் பெருக பண்ணுவேன், உன் வியாபாரத்தை பெருக பண்ணுவேன், உன் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவேன். நீங்க தோட்டங்கள் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம். ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு பலன் பெருக பண்ணுகிறார். மற்ற நிலத்துக்கும் உங்களுடைய நிலத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். மற்ற தோட்டத்திற்கும் உங்களுடைய தோட்டத்தின் விளைச்சலுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார். உங்களுடைய விளைச்சல் பெருகும், உங்களுடைய வருமானம் பெருகும். ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார்? எதுக்காக ஆண்டவர் வியாபாரத்தை வருமானத்தை பெருக பண்ணுகிறார்? அதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார்? லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். நீங்கள் கொடுப்பதற்காகவே தேவன் பெருக பண்ணுகிறார். நீங்கள் கொடுக்க 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 தான் தேவன் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். நீங்கள் வீட்டுக்கு மேல வீட்டை கட்டி காருக்கு மேல காரை வாங்கி நீங்கள் மாத்திர சொகுசாக வாழ்வதற்காக தேவன் கொடுக்கவில்லை. நல்ல வீடு கட்டி சந்தோஷமா வாழுங்க, தப்பு கிடையாது. உயர்ந்த விலை உயர்ந்த கார் வாங்கி மகிழ்ச்சியா வாழுங்க. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பது இந்த உலகம் அறியட்டும். அதற்காக நீங்கள் மாத்திர வீடு கட்டி வாழ்ந்து பணக்காரன் என்று சொல்லப்படுவதற்காக அல்ல. உங்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உங்கள் மூலமாக இந்தியா இயேசுவை அறிய வேண்டும். உங்கள் மூலமாக சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். அதற்காக கொடுப்பதற்காகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாலிபன், படித்து முடித்த ஒரு வாலிபன், ஒரு படகுல, அவங்க வீட்டில் இருந்து படகுல அவன் போய் அங்கிருந்து கார்ல அல்லது பஸ்ல பிரயாணப்பட்டு போக வேண்டும். அவன் ஒரு தீவிலே அவருடைய குடும்பம் வசித்து கொண்டிருந்தார். படகிலே அவன் பிரயாணப்பட்ட போது அந்த படகோட்டி இந்த வாலிபனை கவனித்தான். ரொம்ப சோகமாக இந்த வாலிபன் இருந்தான். படகோட்டி கேட்டார், என்ன தம்பி, ஏன் சோகமா இருக்கிற, எங்க போகிறா என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, நான் படிச்சு முடிச்சு பாருங்க சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கிறேன், ஒரு வேலைக்காக அலைகிறேன். எத்தனையோ இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன், எனக்கு வேலை கிடைக்கல. எனக்கு ஒரு வேலை கிடைச்சி வருமானம் வந்தால் தான் என் குடும்பத்தை கவனிக்க முடியும். அதனால இப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது, அதுக்கு தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த வேலையாவது எனக்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை என்று. இது வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ அந்த படகோட்டி சொன்ன, தம்பி, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்க ஐயா. நீ இன்றைக்கு போகிறல்ல, இதை வாய்க்க பண்ணவும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கவும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. உனக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வந்த உடனே 10ல் 1 நீ ஆண்டவருக்கு கொடுத்துடணும். தசம பாகத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்துடணும். கொடுப்பியா? சரி ஐயா. அந்த படகுலே நீ தீர்மானம் பண்ணிக்கிட்டான் அந்த வாலிபன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சி எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதில் 10ல் 1 கர்த்தருக்குரியது, அவருக்கு நான் கொடுத்துருவேன். தீர்மானம் பண்ணி கொண்டான். அவன் போனான் இன்டர்வியூக்கு. வேலை கிடைத்து விட்டது. பெரிய சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன், தசம பாகம் செலுத்துவேன் என்று ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்து விட்டார். பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதம் சம்பளம் வந்தவுடன் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபம் பண்ணி தசம பாகத்தை எடுத்து ஊழியத்தை கொடுத்துருவான். சர்ச்சுக்கு அவன் போகிற ஆலயம், அங்கே நடக்கிற ஊழியம் தவறாமல் கொடுத்து விடுவான். ஆண்டவர் பாருங்க அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். சாதாரண ஒரு வேலையாளாய் போனவன் கொஞ்ச நாளுக்குள்ள சூப்பர்வைசராய் மாறி உயர்வு கிடைத்தது. சம்பளம் அதிகமானது. தசம்பாகம் கொடுத்துருவான். ஆண்டவர் அவனை உயர்த்தி மேனேஜர் ஆக்கிட்டார். இப்ப மேனேஜர் ஆக்கப்பட்டு விட்டான். சம்பளம் உயர்ந்தது. தசம்பாகம் கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாயிருந்தான். தேவனை மேலும் மேலும் ஆசீர்வதித்தார். அந்த கம்பெனி ஓனர் வந்து சொன்னார், எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குது, நீ ரொம்ப உண்மையா அந்த பணியை செய்கிற கடவுள் பயத்தோட நான் அதை பார்க்கிறேன், அதனால இந்த பிஸ்னஸை உனக்கே தந்துடுறேன், நீ வச்சுக்க. ஓனர் ஆக்கிட்டார் ஆண்டவர். சாதாரண ஒர்க்கரா போனவனை தேவன் எப்படி உயர்த்திட்டார் பாருங்க. அவன் ஓனர் ஆன பிறகு இன்னும் தீர்மானம் பண்ணி, நீர் கொடுக்கிறதுல 20% உமக்கு தந்துற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார். 20% ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பெருகி கொண்டே இருந்தது அவனுடைய பிஸ்னஸ். பல நாடுகளுக்குள்ளே அவனுடைய பொருட்கள் விற்பனைக்கு போனார். இப்போ இன்னும் பெருக 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 அவன் சொன்னான், 30% உமக்கு தந்துற ஆண்டவரே, 30%, 30%. இன்னும் பெருகுகிறது. எண்ண முடியல வருகிற வருமானத்தை 40%, 50% கொடுத்து கொண்டே இருந்தான்.
ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, ஊழியம் நிறைவேற்றப்பட, ஆலயங்கள் கட்டப்பட, சபைகள் உருவாக கொடுத்து கொண்டே இருந்தான். பிசினஸ் பல நாடுகளுக்குள்ளே பரவி உலகமெல்லாம் பரவி விட்டாரு. வரக்கூடிய வருமானத்தை எண்ண முடியல. 50% கொடுத்தோம், மீதி அவன் வைத்துக்கொள்ள இடம் போதாத அளவுக்கு ஆசீர்வாதம். பார்த்தான் 60%, 70% என்று 90% கர்த்தருக்கு. லாபத்தில் 10% தான் தனக்கு என்று வைத்துக் கொண்டான். அதையே எண்ண முடியலையா, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு சாட்சியா இருக்க யாராவது தெரியுமா? கோல்கேட் பர்பஸை இப்பவும் வாங்கி பல்லு விளக்குறோம்ல, இது உண்டான விதம் அப்படிதான். இன்னைக்கு உலகத்தில் அத்தனை நாடுகள் இந்த பர்பஸை பயன்படுத்துறாங்க. அதை உருவாக்கினவருடைய உண்மை வாழ்க்கையில நடந்த சம்பவம் இது. லாபத்தில் 90% ஆண்டவருக்கு கொடுக்க 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 தேவன் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை அடக்க முடியவில்லை, எண்ண முடியவில்லை, பெருக பண்ணுகிற தேவன். நீங்க கொடுக்க 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 பெருகிக்கிட்டே இருப்பீங்க. கொடுக்கிறத நிறுத்தின உடனே ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடும். ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடும். நிறைய சில பிஸ்னஸ் பீப்புளை நான் பார்க்குற கிறிஸ்தவ பெரிய வியாபாரிகள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப தாராளமாக கொடுப்பாங்க. அப்புறம் பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய சம்பாத்தியம், கோடிகளில் சம்பாத்தியம், உலகம் முழுதும் பிஸ்னஸ் வந்த பிறகு கொடுக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்புறம் கொடுக்கிறத நிறுத்தின உடனே, ஏன்னா இப்போ யாரையும் சந்திக்க மாட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல, அதனால யாரையும் சந்திக்க மாட்டாங்க. வந்த இவங்க எல்லாம் காணி கேட்பாங்க, ஆலயம் கிட்ட காசு கொடுங்கப்பாங்க, மிஷினரி ஊழியத்தை கேட்பாங்கன்னு யாரையும் சந்திக்க மாட்டாங்க. கொடுக்கறது குறைஞ்ச பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனை, பிஸ்னஸில் நஷ்டம், அப்புறம் அரசாங்க அதிகாரிகளுடைய காரியம், கோடிக்கணக்காக பணம் வீணா செலவு பண்ணி சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதம் நின்று போன பல பெரிய கிறிஸ்தவ பிஸ்னஸ் பீப்புளை எனக்கு தெரியும். காரணம், கொடுப்பதை நிறுத்தினாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நின்று போனாரு. நீங்க எவ்வளவு தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு தாராளமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கடன் பிரச்சனைக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஏன் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கவில்லை? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏன் ஆசீர்வாதத்தை பூரணமாய் நீங்கள் காணவில்லை? உலக மனிதனும் சொல்லுகிறான் கடன் 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 பிரச்சனை வட்டி. விசுவாசியும் சொல்லுகிறார்கள் கடன் 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 வட்டி. அந்நிய பாஷை பேசுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஆனாலும் கடன் பிரச்சனை, ஆனாலும் வட்டி பிரச்சனை. ஏன்? வசனத்தின்படி நம்ம வாழ அர்ப்பணிக்கவில்லை. வெறுமன ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். வசனத்தின்படி வாழும்படி நாம் அர்ப்பணிக்காதபடியினால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள். நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தானே தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் மாதம் மாதம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, ஆசீர்வாதம் எங்கே? நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எங்கே? நாம் தான் அதற்கு காரணம். அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கொடுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கொடுக்க கொடுக்க தான் நான் பெருக பண்ண முடியும். நீ என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்று மல்கியா 3 அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் என் ஜனம்தான், ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் ஜனம், என்னால் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க என் ஜனம், ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதனால இந்த சாபம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் தசம பாகத்தை உண்மையாய் தேவனுக்கு கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி தசம பாகத்தை சரியாய் கொடுக்க ஆரம்பித்தால் இன்னைக்கு இந்தியா முழுவதையும் சுவிசேஷமயமாக்கி விட முடியும். நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை, கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை. கோடிகளை கொடுக்க வேண்டியவர்கள் லட்சத்தில் கொடுத்துட்டு பெருமை பேசுறோம். நான் 1 லட்சம் காணி கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத கணக்கின்படி நீங்க 1 கோடி 2 கோடி கொடுத்திருக்கணும். அதனால் தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது. அதனால் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமானம் கூட தடைப்பட்டு நிற்கிறது. நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுவேன், என்னாலே முடியும். ஆனா நீ கொடுக்கிறதை வைத்துதான் நான் பெருக பண்ண முடியும். 5000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆகாரம் எப்படி கொடுக்க முடியும்? பெண்கள் குழந்தைகள் சேர்த்தா 20000 பேர் இருப்பாங்க. இத்தனை பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வா. உங்ககிட்ட என்ன வைத்திருக்கிறீர்கள் இதை கொண்டு வர. 5 அப்பம் 2 மீன் கொண்டு வா என் கரத்தில்.
அவன் தசம பாகம் கொடுக்கல. அந்த சின்ன பையன் இருக்கிறதை மொத்தத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விட்டான். தசம பாகம் தானே கொடுக்கணும், 5/2 மேல தசம பாகம் தர்றேன் என்று அவன் சொல்லவில்லை, முழுமையாய் கொடுத்து விட்டான். ஆயிரக்கணக்கான பேர் போஷிக்கப்படவும் மீதியான துணிக்கைகளை எடுக்க முடிக்க தேவன் பெருக பண்ணினார். அந்த பெருக்கம் வர வேண்டுமானால் கொடுக்கணும். வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது மிஷினரிகள் நிறைய அற்புதமான சம்பவங்களை சொன்னாங்க. அங்கே பீகார்ல மலைவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்ப சொன்னாங்க, பிரதர், நிறைய அற்புதங்கள் இந்த மக்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். பல அனுபவத்தை சொன்னபோது ஒன்று சொன்னாங்க, இந்த உயரமான மலையில கிராமத்தில் இந்த ஆதிவாசி மக்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு முறை நாங்கள் 2 சகோதரிமார் விசுவாசிகள் ஊழியக்காரிகள் இந்த விசுவாசிகளை பார்த்து விட்டு ஜெபிக்க போனார்களாம். அவங்க போன போது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஊழியக்காரிங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷமா வரவேற்று, ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து வரணும், கீழே இருந்த மலை மேலே ஏறி இந்த மிஷினரி சகோதரிமார்கள் போயிருக்கிறாங்க. உட்கார வச்சு வரவேற்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க, ஏதாவது காணிக்க கொடுக்கணுமே. அவங்க ஏழை ஜனம். அவங்க வீட்டுக்குள்ளே போனால் கடைசியில் அவங்க வீட்டில் அரிசி போட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தில் கொஞ்சோல அரிசி இருக்கு, ஒரு 1 கிலோ அவ்வளோ இருக்கும். அதை முழுசா தட்டி ஒரு பையில தட்டி கொண்டு வந்து இந்த காணிக்கை கொண்டு போங்க. இந்த சகோதரிமாருக்கு தெரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போய் தேடினாங்க, எங்க அரிசி இருக்குது? இல்லை, இதான் கடைசி 1 கிலோ அரிசி எங்கள் வீட்டில் இது இருக்கு. அடுத்த நேரம் சமைப்பதற்கு அது ஆண்டவர் பார்த்துக்குவார். நாங்கள் வாங்க மாட்டோம், இதை வாங்க மாட்டோம். உங்கள் வீட்டில் அடுத்த வேளை சமைக்கிறதுக்கான அரிசி இதுதான் கடைசி 1 கிலோ. இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் அரிசியே இல்லை, இதை நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை, ஊழியக்காரியை நாங்கள் வெறும் கையோடு அனுப்பக்கூடாது, இதை நாங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறோம். எங்கிட்ட இப்போ இருக்கிறது கடைசியான இந்த அரிசி தான் இருக்குது, கொண்டு போவாங்க. கட்டாயப்படுத்தினாங்க. இவங்க எவ்வளோ முடியாதுன்னு சொல்லக்கூட எங்களை கர்த்தர் போஷிப்பார். நாங்கள் ஒரு ஊழியக்காரியை வெறும் கையோடு அனுப்ப முடியாது, நீங்கள் வாங்கி கொண்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம், ஐயோ அந்த வீட்டில் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது, எப்படி இனிமேல் அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்களே இனி மனசில் கஷ்டம். 1 வாரம் கழித்து மறுபடியும் ஒரு முறை இவங்களை விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி திரும்பி போனார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சாங்க, சந்தோஷமாக வரவேற்றாங்க. கடைசி அரிசி எங்களுக்கு தந்துட்டீங்களே, நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப துக்கம், அதனால தான் எப்படி இருக்கேன் நீ பார்க்க வந்தோன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. பாத்திரத்தை திறந்து காமிச்சா கிலோவா அரிசிகள் நிரம்பி இருக்கிறது. இவ்வளோ அரிசி எப்படி வந்தது? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கடைசி அரிசியை நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டோமா, அடுத்த நாள் அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க. எங்கள் ஆதிவாசி கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற இந்த கிஃப்ட்னு சொல்லி அரிசி மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 100கணக்கான கிலோ அரிசி வீட்டுக்குள்ளே வந்து விட்டாரு. நாங்கள் கொடுத்தது இவ்வளவுதான், ஆண்டவர் கொடுத்திருக்கிறத பாருங்கன்னு சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள். இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை சொன்னார்கள். கொடுக்க 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 தேவன் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதுதான் தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுக்க கொடுக்க பெருக பண்ணி கொண்டே இருப்பார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறும், பண பிரச்சனை மாறும். நீங்க கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்துட்டா கடன் பிரச்சனை வீட்டில் இருக்காது, பண பிரச்சனையே இருக்காது. நம்ம கொடுக்கிற காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களை குறித்து என்ன கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லா பணமும் வட்டிக்கே போகுது, உழைப்பெல்லாம் வீணாய் போகுது. ஏன் ஆசீர்வாதம் இல்லை பொருளாதாரத்தில்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை? அதிலே நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் பெருக பண்ணுவேன், 1000 மடங்காய் பெருக பண்ண முடியும் தேவனால். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய கரத்தை தாராளமாய் நீட்ட வேண்டும், தாராளமாய் நீட்ட வேண்டும். நம்ம 2 காரியத்தை கொடுக்கணும். ஒன்று, தசம பாகம் கர்த்தருக்கு சபைக்கு கொடுத்தாதான் சபையில் நடக்கிற ஊழியங்களை எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு பார்த்தீங்களா வீடியோவில், இந்த சபையில் நிறைய பேருக்கு இந்த சபையில் என்ன ஊழியம் நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, கூட்டத்தில் பங்கு பெறுறீங்க, ஜெபம் பண்ணோன்னு போயிடுறீங்க. ஒரு சிலருக்கு தான் எல்லா ஊழியமும் தெரியும். இந்த ஊழியம் இந்த சபையிலிருந்து எவ்வளோ பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு பசியார்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது, அப்புறம் ஏழைகள் விதவைகளுக்கு என்று பல தையல் பயிற்சி சொல்லிக் கொடுத்து உதவி செய்யப்படுகிறது.
ஏழை குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படுகிறது. எவ்வளவு நன்மையான காரியம் நடக்கிறது. உங்க சபையில, நீங்க இருக்கிற சபையில இந்த நன்மை நடக்கிறதே உங்களை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. என்ன நம்ம சுயநலமா இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுவார், எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தருவார், பாஸ்டர் எனக்காக எப்படி ஜெபம் பண்ணுவார், அதை வந்தோம் பெற்றுக்கொள்றோம் போய்கொண்டே இருக்கிறோம். சபை என்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீங்க எல்லாரும் தாராளமாய் கொடுக்க ஆரம்பிச்சா இன்னும் ஆயிரக்கணக்கான ஏழைகளை இந்த சபை மூலமாய் போஷிக்க முடியும். ஆயிரக்கணக்கான விரவைகள் ஏழை குழந்தைகளை பராமரிக்க முடியும். நீங்க சரியான அளவு கொடுக்காததுனால தான் ஊழியம் சின்ன அளவிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கொடுக்கிற காரியத்தில் உண்மையா இருக்கிறீர்களான்னு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் ஏன் என் வாழ்க்கையிலே பலிக்கவில்லை என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கொடுக்கிறதுல உண்மையாயிருந்தால் நான் ஆசீர்வதிக்கிறதுல உண்மையாயிருப்பேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன், வருமானத்தை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அது அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து சம்பத்துகளை பெருக பண்ணினார். ஆண்டவருடைய எல்லைகளை பெரிதாக்கி சொத்துக்களை பெருக பண்ணினார். என்றால் யோபுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க. ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகவேதான் தேவன் அதை பெருக பண்ணி கொண்டே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் பெருக பண்ணுகிற இன்னொரு காரியம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் வளர்ந்து பெருகின. சபைகள் பெருகின. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெருக பண்ணுவேன், சபையை பெருக பண்ணுவேன். இந்த கிறிஸ்துவின் சேனை சபையை நான் பெருக பண்ணுவேன். இந்த ஊழியத்தை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருக பண்ணுகிற தேவன் அவர். உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வருமானத்தை, அது மாத்திரமல்ல உங்களுடைய சபையை நான் பெருக பண்ணுவேன். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நடந்து பெருகின. இது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டார். வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்முன்னால் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ரஷ்யா உக்ரைன் மீது இந்த அளவுக்கு யுத்தம் வேண்டும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. 3 மாதங்களுக்கு மேலாக யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறார். இலங்கை தேசத்தில் இப்படி ஒரு பஞ்சம் வரும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. செழிப்பான தேசம் இலங்கை தேசம், ஆசீர்வாதமான தேசமாயிருந்தது. இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடி கொடிய பஞ்சம் ஜனங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள். கலவரங்கள், குழப்பங்கள் உண்டாகும். யாருமே எதிர்பார்த்ததாத அளவில் இந்தியாவின் வட மாநிலங்களிலே உண்டான கலவரம் இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வருகைக்குரிய முக்கியமான அடையாளங்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன அடையாளங்கள் கண்முன்னால் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்களில் ஒன்றை கொள்ளை நோய். நாம் இந்த COVID-19 என்கிற கொரோனா கொள்ளை நோயை சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. இதுதான் நாம் கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த கொள்ளை நோய். ஒருவேளை நாம நினைக்கலாம், இயேசு சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னால, அதன் பிறகு எத்தனை கொள்ளை நோய் வந்திருக்கிறது. கொள்ளை நோயெல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆனால் COVID-19 போல ஒரு கொள்ளை நோய் இதற்கு முன்பாக வந்ததே கிடையாது. நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க, வேத வசனம் என்ன சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கடைசி கால அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கடல் அலையினால் உண்டாகிற பாதிப்புகள், இது மாதிரி பல பாதிப்புகளை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வரும்போது 35ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரக்கூடிய ஒரு ஆபத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் மிகப்பெரிய அடையாளம், முக்கியமான அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கொள்ளை நோய் என்கிற காரியம் ஒரு காலத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு கொள்ளை நோய் வந்து தாக்கினது. அது ஐரோப்பா கண்டத்தில் சில நாடுகளை மாத்திரம் பாதித்தது. அடுத்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இபோலா என்கிற கொள்ளை நோய் வந்தது.
ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகளை மாத்திரம்தான் பாதித்தது, உலக அளவில் பாதிப்பை உண்டாக்கவில்லை. 2003ஆம் வருஷத்தில் சார்ஸ் என்கிற கொள்ளை நோய் வந்தது. அது சிங்கப்பூர், மலேசியா அந்த பகுதியில் சில பகுதிகளை மாத்திரம் தாக்கினது, அதற்கு மேல் அது பரவவில்லை. இப்படி வந்த கொள்ளை நோய்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நாடு, பக்கத்து நாடுகளை மாத்திரம் பாதித்தது. எந்த கொள்ளை நோயும் முழு உலகத்தையும் பாதித்ததாக சரித்திரம் இல்லை. உலக சரித்திரத்திலேயே முழு உலகத்தையும் பாதித்த ஒரே கொள்ளை நோய் கோவிட்-19 என்கிற கொரோனா கொள்ளை நோய் தான். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் இந்த பாதிப்பு வரும். 205 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ளை நோயினால் உலகம் பாதிக்கப்பட்டது. இதுதான் மிக முக்கியமான பெரிய அடையாளம். இயேசுடைய வருகை சமீபம் என்பதற்கும் அவர் வாசற்படியிலே வந்துவிட்டார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடையாளம், இந்த கொள்ளை நோய். ஆகவே இந்த கொள்ளை நோய் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒருவேளை நம்முடைய தலைமுறை தான் கடைசி தலைமுறையாய் இருக்கும் என்பதாக தேவ மனிதர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் உண்மை போல காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தை கூர்ந்து கவனியுங்கள். உலகம் 2 காரியம் தீவிரமாய் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இயேசுடைய 2ஆம் வருகைக்காக ஆவியானவர் சபைகளை உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது வருகையின் நாட்கள். 2வது, அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக சாத்தான் உலகத்தை தீவிரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறான். சமீப நாட்களில் இந்திய அரசாங்கம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கவனமாய் நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒரே தேர்தல், ஒரே காடு, ஒரே கல்வி கொள்கை, எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்று, ஒரே மொழி, இப்படி ஒரே காரியம் என்று அரசாங்கம் தீவிரமாய் பேசுகிறாரு. இது நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிற வார்த்தை அல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளத்தில் முக்கியமானது. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது முழு உலகத்திற்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவனை அவன் சாத்தான் உருவாக்கி அந்தி கிறிஸ்துவை ஆளுகையில் வைப்பான். முழு உலகத்திற்கு ஒரே கொள்கை தான் இருக்கும். முழு உலகத்திற்கு ஒரே லீடராக இருந்து ஆட்சி பண்ணுவான். அதற்கு நேராக மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனதை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறான். நல்ல கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய அடையாளம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எண் அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அவனுடைய நம்பரை நெற்றியிலாவது வலது கையிலாவது தரித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உலகத்திலே வாழ முடியாது. நெற்றியில் அல்லது வலது கையில் அது பதிக்கப்பட வேண்டும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இந்த கொரோனா கொள்ளை நோயை வைத்து உலகம் முழுவதையும் சாத்தான் அதற்கு மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி விட்டான். உங்க சர்ச்சுகளை நீங்க நுழையும் போது அங்கே ஒரு டேபிள் போட்டு சகோதரிமார் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கையில துப்பாக்கி மாதிரி சின்னதா ஒண்ணு வச்சிருந்தாங்க. எல்லாரும் சிறு பிள்ளைகள் கூட அந்த துப்பாக்கியை நீட்டின உடனே என்ன பண்ணீங்க? உங்க நெத்தியை காமிச்சிங்களா? வலது கை காமிச்சிங்களா? இல்லையா? ஏமாத்திட்டு வந்துட்டீங்களோ? அவங்க அதுக்கு தானே இருக்காங்க. அங்கே உட்காந்தாங்களா அடையாளம், உங்களுக்கு காய்ச்சல் இருக்க செக் பண்றதுக்கு. எதை காமிச்சிங்க? ஒன்று நெற்றி அல்லது வலது கை. வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் நம்மை சுற்றிலும் நடக்கிறது. இது அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் அல்ல. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது நெற்றியில் அல்லது வலது கையில் முத்திரை தரிப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு உலகம் முழுவதும் மக்களுடைய மனதை சாத்தான் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனம் கூகுள் சொல்லுகிறது, அரிசியை விட சின்ன ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. அரிசியை விட சின்னது. உங்களுடைய நெற்றியில அல்லது வலது கையில அதை பதித்து விட முடியும். அது அந்த சின்ன சிப்புக்குள்ள 2 லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியுமா? 2 லட்சம். ஒரு மனிதனுடைய பெயர், அவனுடைய குடும்பம், அவனுடைய பேங்க் நம்பர், அவனுடைய லைசன்ஸ், அவனுக்கு உண்டான பாஸ்போர்ட் நம்பர், அவனை குறித்த மொழி விவரம் எல்லாம் இவ்வளவு காண்டு சிப்புக்குள்ள 2 லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியும். இப்பொழுதே உங்களுடைய உடம்பிலை பதித்து விடலாம் என்று அந்த நிறுவனம் அறிவித்து விட்டாரு. உலகத்தின் சில நாடுகள்ல இப்பவே மக்கள் சிலர் அதை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? அந்தி கிறிஸ்து வாசற்படியிலே வந்து விட்டான். அவன் தீவிரமாய் உலகத்தை ஆளுகை செய்ய, தன் ராஜ்யத்தை கட்ட அவன் தீவிரமாய் உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஆவியானவர் இயேசுவின் வருகைக்காக உலகத்தை தீவிரமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுடைய வருகைக்கு முன்னால அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அவனை தடை பண்ணி வைத்திருப்பது சபை, அவனை தடை பண்ணி வைத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். அதற்கு முன்பாக அவனால் வெளிப்படவே முடியாது. அதற்காகத்தான்
ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன ஆயத்தம் நடைபெறுகிறது? இயேசுடைய வருகைக்கு முன்னால, அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி வெளிப்படும் முன்னால ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு உலகம் முழுதும் நடக்க போகிறது. அதுதான் உலகம் தழுவின எழுப்புதல். அல்லேலூயா! அதுதான் உலகம் தழுவின ஒரு எழுப்புதல். எண்ட் டைம் வேர்ல்ட் ரிவைவல். உலகத்தை அசைக்க போகிற ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அந்த எழுப்புதலுக்கு தான் சபைகளை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதல் எங்கே உண்டாகும்? 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் என்னோடு பேசினார். நாங்கள் 44 வருடமாக எழுப்புதலுக்காக ஜெபித்து வருகிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிறோம். 44 வருஷமாய் ஒரு நாள் கூட விடாதபடி ஜெபிக்கிறோம். உபவாசம் பண்ணி பொழுது தினமும் ஜெபிக்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், நீ சபைகளை குறிவைத்து ஜெபிக்கணும், சபைகள் மீது கவனம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும், எல்லா சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், கடைசி கால எழுப்புதல் சபையில தான் ஆரம்பிக்கும். சபையை தான் எழுப்புதலுக்காக நான் பயன்படுத்துவேன். சபை எழும்பின பிறகுதான் சமுதாயத்திலே மாற்றம் உண்டாகும். சபையை கொண்டுதான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆகவே சபைகள் தான் எழுப்புதலுக்காக எழும்ப வேண்டும். சபைகளுக்காக ஜெபம் பண்ணு. ஆகவே தான் சாத்தான் அதை அறிந்திருக்கிறபடியால் சபைகளை அங்கே அரசியல் பண்ண வைத்து பிரச்சனைகளை உண்டாக்கி சபைகளை முடக்கி கொண்டிருக்கிறான். சபைகளை பாழாக்கி கொண்டிருப்பதற்கு காரணம் எழுப்புதல் அங்கிருந்து வந்துவிடக் கூடாது என்பதில் சாத்தான் கவனம் செலுத்துகிறான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தம் ஆவி அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய வல்லமை முடக்கப்பட்டு போகும். பாதாளத்தின் வாசல்கள் சபைகளை மேற்கொள்ளவே முடியாது. எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி தன்னுடைய சபையை எழுப்புதலுக்காக தேவன் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை எங்கும் பார்க்க முடிகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 3 நாட்கள் நாங்கள் குழுவாக காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், வருகிற வருஷம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்குள்ள ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார். சபைகளின் வேக வேகமாய் வளர போகிறது. சபைகளுக்குள்ளே திரள் கொண்ட மக்கள் வர போகிறார்கள். ஒரு பெரிய மாபெரும் ஆவிக்குரிய மாற்றம் சபைகள் மூலமாய் தேசத்திலே உண்டாக போகிறது. கர்த்தருடைய வேளை நெருங்கி வந்து விட்டது. உள்ளங்களவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழை இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், இனிமேல் சபைகள் வேக வேகமாய் வளரும். நீங்கள் 8000 பேருக்கு ஆலய கட்டி முடிப்பதற்குள்ளாக இந்த சபையில 10,000 20,000க்கு மேல் ஆத்துமாக்கள் வந்து விடுவார்கள். இனி திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லா சபைகளும் வேகமாய் வளர்ந்து பெருகும். எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது. எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது. ஒவ்வொரு 10 ஆண்டு முடிவிலும் உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபை தலைவர்கள் கூடி ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை அறிவிப்பார்கள் சபைகளுக்கு. 2020ஆம் வருஷத்திலிருந்து 2030ஆம் வருஷம் வரைக்கும் 1 டிகேட் 10 ஆண்டுகள் இது சபைக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று அறிவிச்சிருக்கிறாங்க. டெக்கேட் ஆஃப் ரிவைவல். இந்த 10 ஆண்டுகள் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலகம் முழுவதிலும் தேவ மனிதர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது எழுப்புதலின் ஆண்டு. இந்த 2030க்குள்ளே மாபெரும் எழுப்புதல் உண்டாகி தேசங்கள் அசைய போகிறது. தேசங்கள் மனம் திரும்ப போகிறது. கிராமம் கிராமமாய் மக்கள் மனம் திரும்புவார்கள். பட்டணம் பட்டணமாய் மனம் திரும்புவார்கள். திரள் கொண்ட ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள். எழுப்புதல் என்றால் என்ன? பாஸ்டர் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார்கள். மனம் திரும்புவது, ஒப்பு கொடுப்பது, அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு மனிதனுக்குள்ளே, தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே எழுப்புதல் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவது. அதான் பாஸ்டர் சொன்னாங்க, ஆவியானவர் என்னை தொட்டபோது நான் கோபம் உள்ளவன், எரிச்சல் உள்ளவன், என் வாழ்க்கை மாறினது, மறுரூபமாக்கப்பட்டது. That is revival. மறுரூபமாக்கப்படுவது. ஒரு தனிப்பட்ட மனிதன் மறுரூபமாக்கப்படும் போது அது அவனுக்குள்ளே உண்டாகிற எழுப்புதல். ஒரு குடும்பத்துக்குள்ளே எழுப்புதல் வரும்பொழுது குடும்பம் மறுரூபமாக்கப்படும். ஒரு சபைக்குள்ளே எழுப்புதல் வரும்போது சபை மறுரூபமாக்கப்படும். ஒரு கிராமத்தில் எழுப்புதல் வரும்போது கிராமம் மறுரூபமாக்கப்படும். ஒரு பட்டணத்துக்குள்ள எழுப்புதல் வரும்போது பட்டணம் மறுரூபமாக்கப்படும். இந்த எழுப்புதல் யாரால் உண்டாகும்? எந்த ஊழியக்காரனும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். ஆவியானவர் ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை ஊற்றுவேன். ஆவியானவர் ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒரு சபை, ஒரு சமுதாயம் மறுரூபமாக்கப்படுவது அதான் எழுப்புதல். திரள் கூட்ட மக்கள் தங்கள் பாவத்தை விட்டு
தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் பக்கமாய் திரும்புவதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. திரளான மக்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் வரப்போகிறது, திருநெல்வேலியில வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபைதான் இந்த சபை. அதற்கு தான் இந்த சேனை, அதற்கு தான் இந்த கிறிஸ்துவின் சேனை சபை. கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நீங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எழுப்புதல் என்று சொன்னவுடனே பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நினைக்காரங்க. நீங்க காலேஜில் படித்துக் கொண்டிருக்கலாம், நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும்? நான் பல தேசங்களின் எழுப்புதலை குறித்து வாசித்து அறிந்தேன். வேல்ஸ் தேச எழுப்புதல், ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல், இங்கிலாந்து தேசத்தில் ஜான் வெஸ்லி காலத்தில் உண்டான எழுப்புதல், அமெரிக்காவில் உண்டான மூடி பிரசிங்க காலத்தில் உண்டான எழுப்புதல், அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் சார்ல்ஸ் ஃபின்னி அவங்க காலத்தில் உண்டான எழுப்புதல், தென்கொரியா தேசத்தில் உண்டான எழுப்புதல், இந்தோனேஷியாவில் உண்டான எழுப்புதல், ஆப்பிரிக்காவில் உண்டான எழுப்புதல், நிறைய எழுப்புதல்களை குறித்த செய்திகளை நான் தேடி தேடி வாங்கி வாசித்து அறிந்தேன் என்ன நடந்தது என்று. நிறைய ஆச்சரியமான காரியங்கள். அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் உண்டான எழுப்புதல், அதான் பெந்தேகோஸ்தே ரிவைவல். 1906 வருஷம் உண்டான எழுப்புதல். அதுல உண்டானது தான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை, சர்ச் ஆஃப் காட் திருச்சபை. இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான பெந்தேகோஸ்தே சபைகள் உருவாக காரணம் 1906 வருஷம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் அசோசா ஸ்ட்ரீட் எழுப்புதல். அதுல உண்டான விளைவுதான் இவ்வளவு பெந்தேகோஸ்தே சபைகள். எல்லாவற்றையும் நான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன், இந்த மாதிரி எழுப்புதல் இந்தியாவில் வரணுமே. ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்தியாவில் உண்டாக போகிற கடைசி கால எழுப்புதல் அந்த மாதிரி இருக்காது. நீ வாசித்த எழுப்புதல்கள், ஒவ்வொரு தேசத்தில் உண்டான எழுப்புதல்கள், அதெல்லாம் எழுப்புதல் தான். ஆனா இனி வரப்போகுது கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். இந்த எழுப்புதல் வந்துட்டாலே இயேசு வாசற்படியில் நிற்பார். இந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போது இயேசுடைய ரகசிய வருகை வந்துவிடும். திரள் கூட்ட மக்கள் சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதனால இனி வரப்போகிற இந்த எழுப்புதல், ஒவ்வொரு தேசத்தின் எழுப்புதல் எல்லாம், சில எழுப்புதல் 2 வருஷத்திலே முடிந்து விட்டாரு, சில எழுப்புதல்கள் 4 வருஷம் நீடித்திருக்கிறாரு. அசோசா ஸ்ட்ரீட் எழுப்புதலை வாசித்த போது 10-15 வருடம் நீடித்திருக்கிறாரு. சில எழுப்புதல்கள் அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், இந்த கடைசி கால எழுப்புதல் சில வருஷத்துக்குள்ளே முடியாது. இந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டால் அது உலகம் முழுவதிலும் பரவும். இயேசுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இந்த எழுப்புதல் தொடரும். இந்த எழுப்புதல் தேசங்களை அசைக்கும். கூட்டம் கூட்டமாய் திரளாய் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த எழுப்புதல் இந்தியாவில் வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் எப்படி இருக்கும்னு நீ பார்க்க விரும்புறியா? ஆமாண்டவரே, அது எப்படி இருக்கும்? கோ பேக் டு அப்பாஸ்டல், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாஸ்டல். நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திரும்பி போ, அதை வாசி. முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதையும் வாசித்து பார். கடைசி அந்த முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல், கடைசி காலத்தில் உண்டான எழுப்புதல் அதை விட 1000 மடங்கு வல்லமை உள்ளதாய் வெளிப்படும். அல்லேலூயா. நான் அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க 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 ஆவியானவர் எனக்கு விளக்கை காண்பித்தார். அந்த எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும் பாருங்க. திருநெல்வேலியில் எழுப்புதல் ஆரம்பிக்கணும் வைங்க, இது மாதிரி உங்களுக்கு கிறிஸ்துவின் சேனை சபையில் எழுப்புதல் ஆரம்பிக்கணும் வைங்க, அது என்ன நடக்கும்? முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பித்தாரு. 120 பேர் மேலறையில கூடி இருந்தாங்க. அவங்க மேல ஆவியானவர் அக்னி வந்து இறங்கினாரு, ஊற்றப்பட்டது. ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியினால் நிரப்பப்பட்ட. அங்கதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறாரு. எழுப்புதலிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் திருச்சபை. இது எழுப்புதலிலே உருவாக்கப்பட்டதுதான் திருச்சபை. எழுப்புதல் வந்தபோது முதலாவது திருச்சபை எருசலேமில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரே நாளில் அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கும் போது 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். சபை காலையிலே 120 பேர், மாலையிலே சபை 3120 பேராக மாறிவிட்டது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரும் பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேமில் சபை வேகமாய் பெருகுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரும் பொழுது எருசலேமில் திரளான புருஷரும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறாங்க. முதலாவது 3000, அடுத்தது 5000. இப்ப எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க சொல்றாங்க? எண்ணவே முடியல. 10,000 இருக்குமா?
ஒருத்தர் சொல்ல 15,000 இருக்கும். அப்படியா? எண்ணவே முடியல. திரளானவர்கள். அதுதான் நடக்க போகிறது பாளையங்கோட்டையில. அதுதான் நடக்க போகிறது இந்த கிறிஸ்துவின் சேனை சபையில. அதான் எழுப்புதல். எவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் தெரியல. ஆயிரமா வந்துகிட்டே இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமா. அதான் எழுப்புதல். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த எழுப்புதலின் உச்சக்கட்டம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல திரளான விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும் பொழுது சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று. விசுவாசிகள் யாவரும் சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவின் சேனை திருச்சபையில விசுவாசிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சீஷர்களாய் மாற்ற போகிறார். அத்தனை பேர் சீஷராய் மாற போகிறீங்க. அத்தனை பேருமே ஊழியம் செய்ய போறீங்க. உங்களால் அமர்ந்திருக்க முடியாது. ஒவ்வொருவரும் போய் ஆத்துமாக்களை கொண்டு வருவீங்க. சீஷர்களாய் மாற்றப்பட்ட அதான் எழுப்புதல். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டாங்க, இப்ப சீஷர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியை பார்க்கும்போது யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். ஒவ்வொரு சீஷர்களா மாற்றப்படுவோம் எழுப்புதல் காலத்தில். எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எருசலேமுக்குள்ள இயேசு தங்கவே முடியாது. நீங்க சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. எருசலேமுக்குள்ள இயேசு ஒரு நாள் கூட ராத்திரி தங்கவே இல்லை. அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்வார். ராத்திரி ஆனவனை எருசலேமை விட்டு வெளியே போய் விடுவார். ஒன்னு பெத்தானியால தங்குவார், அல்லது கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்துக் கொண்டிருப்பார். எருசலேமுக்குள்ள அவருக்கு இடம் இல்லை. இயேசுவை கொலை செய்வதற்கு அங்குள்ள மதவாதிகள் தான் தீவிரமா இருந்தாங்க. வேதபாரகர் ஒரு பக்கம், பரிசேயர் ஒரு பக்கம், பிரதான ஆசாரியருடைய கூட்டம் ஒரு பக்கம். அதனால இயேசுவால எருசலேமுக்குள்ள தங்கவே முடியாது. இயேசுவின் பெயரை கேட்டால் அவங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும். அதே எருசலேமிலே எழுப்புதல் ஆரம்பித்த பிறகு இந்த அப்போஸ்தலர் 6:7 சொல்லுகிறது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. 2ஆம் அதிகாரத்தில் தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. 6ஆம் அதிகாரம் வரும்பொழுது எருசலேம் பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். இதை குறித்த வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இயேசுவின் நாட்களில் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். 2 லட்சம் மக்கள். அது ஒரு பெரிய பட்டணம். மதில் சுவருக்குள்ளதான் அந்த நாட்களில் மக்கள் வசித்தாங்க. 2 லட்சம் மக்கள். ஆனா இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சீஷராய் மாறிவிட்டார்கள். அப்ப எருசலேமில் பாதிக்கும் அதிகமான பேர் இயேசுவின் சீஷராகி விட்டார்கள். அல்லேலூயா. எழுப்புதல் செய்ய போகிற காரியம் அதுதான். எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும்? திருநெல்வேலியில பாதிக்கும் அதிகமான பேர் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற சீஷரா மாறிடுவாங்க. அதை பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்ல மாதிரி தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த எழுப்புதல் வரப்போகிறது. எனக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த எழுப்புதலை நாம் காண்போம். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இயேசு 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 அவரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். எந்த கடைக்கு போனாலும் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசு. நீங்க ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் வாசிச்சீங்களா, ஆண்டவர் என்ன பேசினார், யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவார்கள். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கிராமம் ரட்சிக்கப்படுவாங்க. வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் தி ரிவைவல்? எழுப்புதலுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன? அதான் அப்போஸ்தலர் 9:31, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகின. எல்லா சபையும் பெருகும். எல்லா சபையும் பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவின் சேனை சபை மாத்திரம் அல்ல, எல்லா சபையும் வளர்ந்து பெருக போகிறது. தென்கொரியாவில் எழுப்புதல். டாக்டர் பால் யாங்கிச் அவங்களுடைய சர்ச்சை நான் பார்த்திருக்கிறேன். 35 வருஷத்துக்கு முன்னால எழுப்புதலை பார்க்க அங்க நான் போயிருந்தேன். சாம் ஜபத்தர் என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்து அதிர்ந்து போனேன். அப்பவே 25,000 பேர் உட்கார்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் 35 வருஷத்துக்கு முன்னாலே கட்டியிருந்தாங்க. பால்யாங்கிச்சோ பக்கத்துல ஹால் 3000 பேர் 2000 பேர் உட்கார்ற ஹால். ஒரு ஆராதனையில் 50,000 பேர் பங்கு பெறுவாங்க. ஒரு ஆராதனையில் 50,000.
கிறிஸ்துவின் சேனை ஆலயத்தில் ஒரு ஆராதனைக்கு 50,000 பேர் வரணும். அதை பார்க்கணும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவு ஆத்தமா இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் எவ்வளவு ஆத்தமா இருக்குது. கண்களை ஏறெடுத்து பாருங்க. எத்தனை லட்சமான ஆத்துமாக்கள். அதெல்லாம் இயேசுவின் மந்தைக்குள்ளே வரப்போகிறது. அதெல்லாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப போகிறது. அதை ஆவியானவர் செய்ய போகிறார். அதான் எழுப்புதல். நான் முதல் வருஷம் போயிருக்கும் போது டாக்டர் பாலிங்க சர்ச்சில் 5.5 லட்சம் ஆத்துமாக்கள். ஒரே சர்ச்சில் 5.5 லட்சம் விசுவாசிகள், ஆத்துமாக்கள். ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் போயிருக்கும் போது 6.5 லட்சம் ஆத்துமாக்கள். அதுக்கு அடுத்த வருஷம் போயிருக்கும் போது 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். ஒரு வருஷத்துல குறைஞ்சது 1 லட்சம் பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. இதை நான் சும்மா அறிந்தது அல்ல. அவங்க ஆபீஸுக்கு போனேன். அவங்க சர்ச்சுக்கு பக்கத்துல 13 மாடி கட்டடம் 2 இருக்குது. 2 அதான் ஆபீஸ் பில்டிங். நிர்வாகத்துக்கான ஆபீஸ், சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் டிபார்ட்மெண்ட், பெண்கள் டிபார்ட்மெண்ட், மிஷனரி டிபார்ட்மெண்ட், மீடியா, விதவிதமா வச்சிருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட எல்லாம் போய் எனக்கு இந்த சர்ச்சில் என்ன நடக்கு தெரியணும். ஒவ்வொரு வருஷமும் புக்கு வெளியிடுறாங்க. எந்த தேதியில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எத்தனை பேர் சர்ச்சில் மெம்பர்ஸ், எத்தனை சிறு குழந்தைகள், எத்தனை வாலிப, எல்லாமே ரெக்கார்டு வச்சிருக்காங்க. எல்லாம் வருஷம் போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன், கலெக்ட் பண்ணுவேன். இந்த எழுப்புதல் எப்படி நடக்கணும் எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆத்திரம். ஆண்டவர் இந்த மாதிரி எழுப்புதல் இந்தியாவில் கொண்டு வரணுமே, அந்த பாரத்தோடு நான் சேகரித்து கொண்டு வந்தேன். அதனால எனக்கு தெரியும் ஒரு வருஷத்துல குறைஞ்சது 1 லட்சம் பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே 25 வருஷத்துல இந்த சபை இவ்வளவு பெருசா மாறி இருக்குதுல்ல, அடுத்த 1 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி 2 மடங்கா சபை மாறும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. அதை பார்க்கணும், அதை விசுவாசிக்கணும், அதுக்கான ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த எழுப்புதல் வரப்போகிறது. அதுக்கான அடையாளங்கள் காணப்பட ஆரம்பித்து விட்டாரு. கட்டாயம் வரும், நீங்க பாப்பீங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 ஆராதனை நடத்தினால நடக்காது கதை. உங்க பாஸ்டருக்கு உட்கார கூட டைம் இல்லாமல் போயிடும். அதிகாலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சா விடிய ஆராதனை நடத்திட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதனை, இடைவிடாமல் துதி, இடைவிடாமல் வசனம். ஆலயம் ஒரு நாள் மூடப்படுவதே இல்லை. எப்பொழுதும் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எழுப்புதல் காலத்தில் அது நடக்கும். அது அந்த காலம் வந்து விட்டது. அது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சபைகள் வளர்ந்து பெருகும். யாரும் அதை தடுக்க முடியாது. எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. எந்த அமைப்புகளும் தடுக்க முடியாது. தடுக்கிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். சபை வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும். இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. பரலோகத்தின் தேவனால் திட்டமிடப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது திருச்சபை. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபை. இதற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நொறுங்கி போவார்கள், காணாமல் போய் விடுவார்கள். சபைக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. தடுக்க முடியாது, வளர்ச்சியை தடுக்க முடியாது. எழுப்புதல் காலத்தில் வந்துவிட்டோம். சபை நீ வளர்ந்து பெருகும். அப்போஸ் நடவடிக்கைகளை வீட்டில் போய் திரும்ப வாசிட்டு பாருங்க. அதில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இனி இந்தியாவில் நடக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சபைக்கு விரோதமாய் எழும்பின சவுலை ஆண்டவர் ரட்சித்த ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். இன்றைக்கு சபைக்கு விரோதமாய், சுவிசேஷ ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அமைப்புகள், தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு பைபிளை தூக்கி கொண்டு ஊழியம் செய்வதை பார்ப்பீர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், கொர்நேலியு அதிகாரி ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் மற்ற அதிகாரிகளோடு ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அரசாங்க அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவர்மெண்ட் ஆபீசர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஊழியம் செய்வார்கள். இந்த வசனம் நிறைவேறும், வேத வார்த்தை நிறைவேறும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசு பட்டணத்திலே மந்திரவாதத்தில் ஈடுபட்ட எல்லாரும் மந்திர புஸ்தகத்தை கொண்டு வந்து ரோட்டிலே போட்டு எரித்தார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவிலே நடக்கும். மந்திரவாதிகள் ரோட்ல போட்டு அவைகளை எரிப்பார்கள். இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்றுவார்கள். அந்த அளவிற்கு எழுப்புதல் தாக்கத்தை உண்டாக்கும். அதுதான் எழுப்புதல். மந்திரவாதிகளை மனம் திரும்ப செய்ய வைப்பது, அதிகாரிகளை மனம் திரும்ப வைப்பது. இன்னொரு காரியம் நடக்கும். இரத்த சாட்சிகள் எழும்புவாங்க. சேவான்களுடைய ரத்தம் சிந்தப்படும். ஊழியர்கள் ரத்தம் சிந்துவாங்க. அது இரத்த சாட்சியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். யார் இரத்த சாட்சியாய் குறிக்கப்பட்டார்களோ அவங்க இரத்த சாட்சியா மரிப்பார்கள். அதே சமயத்தில் இந்த இரத்தம் சிந்துவதற்கு காரணமாயிருந்த ஏரோது எழும்பினான்.
யாக்கோபை கொலை செய்த ரத்த சிந்த வைத்தான். பேதுருவை கொலை செய்ய அநியாயமாய் ஒரு குற்றமும் செய்யாத அப்போஸ்தலரை சிறையில் அடைத்தான், கொலை செய்தான். சபையார் ஜெபம் பண்ணினார்கள். ஏரோதனுடைய பெயர் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருந்தது. ஆண்டவரே, இந்த ஏரோது யாக்கோபை கொலை செய்து விட்டான், பேதுருவை சிறைச்சாலையில் அநியாயமாய் பிடித்து வைத்திருக்கிறான், நியாயம் செய்யும். சபை ஜெபம் பண்ணினது, இரவும் பகலும் ஜெபித்தார்கள். பரலோகத்தில் ஏரோதனுடைய பெயர் போக 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 சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தர் சொன்னார், ஏரோதுடைய ரெக்கார்டை கொண்டு வாங்க. ஒரு தூதனை அனுப்பினார், பக்கத்தில் போய் நில், நான் சொல்லுகிறேன் வார்த்தைக்கு கவனமாய் பார்த்து கொண்டிரு, அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறேன், அவனின் வல்லமை அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஏரோது மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது சங்கிலிகள் தானாய் கலண்டு விழுந்தது, சானாய் கதவுகள் திறந்தது. கோட்டையினுடைய பெரிய பிரம்மாண்டமான கதவை சாதாரண மனிதனால் திறக்கவே முடியாது, அதை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டார். எல்லா செய்தியும் ஏரோதுக்கு போயும் கூட, அப்படியானால் இதில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்றவன் பேதுருனுடைய தேவனை குறித்து அறிந்து கொள்ள விரும்பவில்லை. மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுத்து வல்லமையை வெளிப்படுத்தியும் கூட தன் பதவி பெருமையினால் அகந்தையினால் அவன் மனம் திரும்ப மனமற்று அவன் தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று தன்னை தேவனை போல காண்பித்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி பெருமை உள்ளவனாய் நின்ற போது ஆண்டவர் சொன்னார், கையை நீட்டு, ஒரே அடி புழு புழுத்து செத்தான். இந்தியாவில் எத்தனை பேர் அப்படி சாக போகிறார்களோ தெரியாது. தேவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார், எழுப்பதற்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். அல்லேலூயா! தேவன் மாபெரும் எழுப்புதலை உண்டாக்குகிற காலம் இது. திருச்சபையே, நீ எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். சபை வளர்ந்து பெருகும். உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற கிராமத்துல, உங்க வசிக்கிற தெருவில் உங்க மூலமாக தான் எழுப்புதல் பரவ போகிறது. எழுப்புதலுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்கவும் எழுப்புதல் ஊழியத்தை செய்யவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், சபைகள் வளர்ந்து பெருகும், சபைகள் வளர்ந்து பெருகும். அந்த வசனத்தை கவனிக்க. அப்போஸ்தலர் 9:32, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும், வசனத்தை நல்லா கவனிங்க, எங்கும் சபைகள். இஸ்ரவேல் தேசம் 3 பகுதிகளை உடையது. வடபகுதி கலிலேயா, கலிலேயா கடலை சுற்றியில் இருக்கிற ஊர்கள், நாசரேத்து, கப்பர்நகூம், பெத்சாயிதா, கானாவூர், நாயனூர் எல்லாம் கலிலேயா பகுதி. சவுத் தென்பகுதி யூதேயா, எருசலேம், பெத்தானியா, பெத்பகே, அங்கே பெத்லஹேம், அதெல்லாம் தென்பகுதி யூதேயா. 2க்கு மத்தியில் இருக்கிற சமாரியா. 3 பகுதிகளை உடையது இஸ்ரவேல் தேசம். உங்க பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பை பார்த்தா தெரியும். 3 பகுதியில் எழுப்புதல் அக்கினி பரவி விட்டது. தேசம் முழுவதில் சபைகள், கிராமம் கிராமமாய் சபைகள், பட்டணம் பட்டணமாய் சபைகள். சபை இல்லாத இடமே இல்லை. தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. இந்தியா, தென்னிந்தியா, வட இந்தியா, மத்திய இந்தியா 3 பகுதியிலும் அக்கினி பரவ போகிறது. அன்றைக்கு யூதேயா என்ற தென் இஸ்ரவேல் தேசத்தின் தென் பகுதியிலிருந்து தான் எழுப்புதல் அக்கினி ஆரம்பித்தது. எழுப்புதல் அங்குதான் உண்டானது. அங்கிருந்து தான் எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. இந்தியாவின் தென்பகுதி தமிழ்நாட்டில் இருந்து தான் அக்கினி ஆரம்பிக்க போகிறது. அது இந்தியா முழுவதிலும் பரவ போகிறது. உலகம் முழுவதிலும் பரவ போகிறது. அல்லேலூயா! இந்த கொரோனா கொள்ள நோயை வச்சு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். உலகத்தில் 205 நாட்டுக்கு மேல இருக்குது. எழுப்புதல் இந்தியாவில் வந்து உலகெல்லாம் எப்படி பரவதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஐரோப்பா நாடுகள் எத்தனை நாடுகள், சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா ஒரு நாடு, வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடு, நிறைய வித்தியாசமான நாடுகள். இதெல்லாம் எப்படி எழுப்புதல் அவ்வளவு தூரம் பரவும்? ஆண்டவர் சொன்னார், கோவிட்-19 எப்போ வந்துச்சு? 2019 வருஷம் டிசம்பர் மாதம், நவம்பர் மாதத்தில் தான் சொன்னாங்க இப்படி ஒரு கொள்ள நோய் வந்திருக்குன்னு. இந்த கொள்ள நோய் உலகம் முழுவதையும் பாதிக்க எவ்வளோ காலம் ஆச்சு? அது ஒரு 4-5 மாதத்துக்குள்ள உலகம் முழுவதும் பரவிட்டு. ஒரு கொள்ள நோய்க்கு 4 மாசத்துல உலகம் முழுவதும் பரவுற வல்லமை இருந்தா என் ஆவியானுடைய அக்கினிக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும்? அல்லேலூயா! அதை விட வேகமாக எழுப்புதல் பரவும், உலகம் முழுவதையும் அசைக்கும். அந்த வல்லமைக்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாது. அந்த மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. சபைகள் வளர்ந்து பெருக போகிறது. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க?
எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த எழுப்புதல் என்னுடைய தலைமுறையில என் கண்களுக்கு முன்பாய் நடக்கணும். நான் அந்த எழுப்புதலை பார்க்கணும். அந்த எழுப்புதலை என்னை பயன்படுத்தணும், எங்கள் சபையை பயன்படுத்தணும். நாங்கள் இந்த கிறிஸ்துவின் சேனை சபை எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றணும். சபை வளர்ந்து பெருகணும், ஆயிரங்கள் அல்ல லட்சங்களாய் பெருகணும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று ஜெபிக்க போகிறோம். யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. கருத்தா வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. வாய்களை திறந்து 2 நிமிடம், ஆண்டவரே வரப்போகிற எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதல் எங்க சபையில உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். சபை வளர்ந்து பெருகும் என்று வாக்கு கொடுத்தபடி வளர்ந்து பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த எழுப்புதலுக்கான அக்கினி என் மேல போடப்படுவதாக, அந்த எழுப்புதலுக்கான ஆவியானவர் என் மேல ஊற்றப்படுவாராக, என் மீது அக்கினி இறங்குவதாக. ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் இந்த எழுப்புதல் அக்கினி போடப்படுவதாக, ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஒரு பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் வருவதாக. இந்த சபைக்கு இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் மாறுவதாக. அக்கினி இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆவியானவர் நிரப்புவீராக, எழுப்புதல் அக்கினி பரவுவதாக. நீ நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். இந்த சபையை எழுப்புதலுக்காய் பயன்படுத்தும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். என் சந்ததி ஆண்டவர் பெருக பண்ணணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கணும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தின் மேல வைத்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் சந்ததியை பெருக பண்ணுங்க, நீங்க வாக்கு கொடுத்தபடி பெருக பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, ஆண்டவரே சம்பத்தை பெருக பண்ணின தேவனே வருமானத்தை பெருக பண்ணுங்க, என்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுங்க. கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, பண பிரச்சனை இருக்கக்கூடாது, இனி கடனாளியாய் வாழக்கூடாது. நான் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுத்து உம்முடைய சபையை கட்டி எழுப்ப நான் துணையா நிற்கணும். ஆண்டவரே நான் காணிக்கை தாராளமாய் கொடுத்த மிஷனரிகளை தாங்கணும். என் ஒப்பு கொடுக்கிறேன். தாராளமாய் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கிறேன். என் பண பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும். இப்பொழுது உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது முதல் ஆசீர்வாதத்தை காண போகிறீர்கள். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. 2 முறை கரு சிதைவு ஏற்பட்டு கர்ப்பத்திலே பலவீனப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற சகோதரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையில் இறங்குகிறது. நீங்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன், இரட்டிப்பாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. இழந்து போனதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும். பின்னால் நிற்கிற ஒரு சகோதரன் உங்களுடைய மனைவி வரவில்லை, நீங்கள் மாத்திரம் வந்திருக்கிறீர்கள். அவர்கள் மனம் சோர்ந்து போனார்கள். ஆண்டவரை தேடித்தான் என்ன நடந்துவிட்டது என்று. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு வந்தீர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சந்ததி பெருகுவதை காண்பீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்குகிறது, உங்களுடைய மனைவியினுடைய சரீரத்திற்குள் இறங்குகிறது. எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது. அடுத்த வருடம் ஒரு குழந்தையோடு வந்து நிற்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒரு தாயார் கண்ணீர் வடிக்கிறீர்கள். உங்களுடைய மகளை குறித்து குழந்தை இல்லை என்பதனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளினால் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்தீர்கள். நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறதை இயேசு பார்க்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, நீ சமாதானத்தோட போ. உன்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் உன் மகளுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நிந்திக்கப்பட்ட பரிகசிக்கப்பட்ட இடத்தில் நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். மனதார ஆண்டவரை துதியுங்கள். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Thank you Lord, உமக்கு நன்றி. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, ஆண்டவரே இந்த வறுமை, இதுல கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதியும். இனி நான் காணிக்கை கொடுப்பதில் குறைவு வைக்கவே மாட்டேன், தாராளமாய் கொடுப்பேன், வசனத்தின்படி கொடுப்பேன். என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள். இப்பொழுது உடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். உடைய வருமானத்திலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு கட்டளை இடுகிறார். உடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற சகோதரனே,
வியாபாரத்தை இழந்து, வருமானத்தை இழந்து, பரிகசிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு வழியும் இல்லை என்று கண்ணீரோடு வந்து நிற்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஒப்பு கொடுத்தபடியால் உனக்கான ஒரு வழி திறக்கப்படும். நான் உனக்கு ஒரு வழியை திறந்து உன்னை பிசினஸுக்கான மார்க்கத்தை உண்டாக்கி தருவேன். நீ உண்மையும் உத்தமமாக என்னை பின்பற்றினால் நானும் உன்னை ஆசீர்வதித்த உயர்த்தை கனப்படுத்துவேன். நீ சமாதானத்தோட போ. உனக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். உன் இருதயம் பலவீனப்பட்டு இருதயத்திலே ஒரு வலி உண்டாகி மரண பயத்தோடு நீ வந்திருக்கிறாய். இப்பொழுது என் கரம் உன்னை தொட்டு அந்த இருதய பலவீனத்தை மாற்றுகிறது. நான் உனக்கு சுகம் கொடுத்து அனுப்புகிறேன். நீ எனக்கு பண்ணின பொருத்தனின்படி நடந்து கொள், நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, நன்றி. புதிதாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் என்று ஒரு வாலிப தம்பி வந்து நீ ஜெபம் பண்ணுகிறாய். இப்பொழுது நீ ஒரு பொருத்தனை பண்ணுகிறாய். நான் லாபத்தில் தசம பாகத்தை உமக்கு தருவேன், நான் குறைவில்லாமல் உமக்கு தருவேன், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தபடியால் உன் காரியம் வாய்க்கிறது. உனக்காக வழி திறக்கப்படுகிறது. தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் மாறுவதையும் காரியங்கள் வாய்ப்பதையும் நீ காண்பாய். நீ சமாதானத்தோடு போய் நீ முழு பலத்தோடு உன் காரியத்தை செய் என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி. சிலர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு ஆண்டவரே என்னை தொடும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். வியாதி உள்ள இடத்துல கை வையுங்கள். இப்பொழுது இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி, நன்றி. ஜெபசீலி, ஜெபசீலி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. பலவீனப்பட்ட உங்களுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. மரண பயத்தோடு வந்த உங்களுக்கு இயேசு சுகம் கொடுத்து அனுப்புகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீர்கள். ரம்யா, ரம்யா என்கிற மகள், உன்னுடைய குடல் பகுதி பாதிக்கப்பட்டு ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டதினால் சாப்பிடுவதற்கு கூட பயந்து பயந்து சாப்பிடுகிற நிலைமை, அந்த குடல் புண் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறாய். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மகளே, அவருடைய தழும்புகளால் நீ குணம் ஆனாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபசெல்வி, ஜெபசெல்வி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. ஆண்டவருடைய வல்லமை உன் கண்களில் இறங்கி வருகிறது. நீ படிக்க முடியாதபடி கண்கள் பாதிக்கப்பட்டு கண் நரம்பு பாதிக்கப்பட்டு வலியோடு வந்திருக்கிறாய். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்து. கனகராஜ், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கனகராஜ், ஆண்டவர் இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களுடைய சிறுநீரகத்தை தொடுகிறது. அதில் உண்டாகிற பலவீனம் வலி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். மிஸ்டர் ஆண்ட்ரூ, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. ஆண்ட்ரூ, இயேசுவின் நாமத்தில் முதுகு எலும்பில் இருக்கிற வலி மாறுகிறது. இயேசுடைய ஜெபத்தை கேட்டு குணமாக்கி அனுப்புகிறார். நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தவும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உங்களை அர்ப்பணித்தபடியினால் அவர் உங்களை குணமாக்கி அனுப்புகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிறேன். தர்ஷன், தர்ஷன் என்கிற ஒரு வாலிப தம்பி, நீ உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நிற்கிறாய் மகனே. நீ அபிஷேகத்துக்காகவும் ஆவிக்குரிய வல்லமைக்காக ஜெபம் பண்ணுகிறாய். கர்த்தருடைய கரம் மீது இறங்குகிறது. உன்னை வல்லமையினாலும் வரங்களினாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். வரும் நாட்களில் உன் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய கிருபையை நீ பெற்றுக் கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். அவருடைய கரம் தொட்டது. ஐடா, ஐடா என்கிற மகள், உன் மீது ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. நீ இயேசுவுக்காக வாழ உன்னை அர்ப்பணித்துக் கொண்டாய். இளம் வயதில் உன்னை ஒப்பு கொடுத்தாய் மகளே. அது நிமித்தம் ஆண்டவர் உன்னை தன் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உனக்கு ஆவிக்குரிய கிருபைகளையும் தீர்க்க தரிசன ஆவியை உனக்குள்ளே வைத்து உன் மூலமாக திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி அவர் சித்தம் கொண்டார். கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கினது. அவருடைய வல்லமை உன்னை பலப்படுத்துகிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி. தகப்பனே, வியாதிப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வலிகளும் வேதனைகளும் பொல்லாத கேன்சர் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஒவ்வொருவருக்கு விடுதலை சுகம் வரட்டும். ஆண்டவரே, ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது கரமை ஆசீர்வதியும். இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்தும். இந்த வாலிப மகள், இந்த வாலிப மகன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். கிருபை பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், வல்லமை பெருகட்டும். ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
நாங்கள் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அந்த எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆவியானுடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகிறோம். கர்த்தர் மகிமையானதை செய்ய போகிறீர். அப்படியே செய்யும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தகப்பனே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் கடமை மாத்திரம் செய்தேன். நீர் என்ன சொல்ல சொன்னீரோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லவும் ஜெபிக்கவும் கிருபை பாராட்டின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாவதாக. இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.